அனைத்து பெரியவர்களுக்கும், பொன்னையாவுக்கும், வானதி மேடமுக்கும், பாரதியா சாருக்கும், உத்தம் சாருக்கும், காமாட்சி சாருக்கும், ராஜா, என்னுடைய இயக்குனர், இன்றைய விழா நாயகன் பாபு யோகேஸ்வரன் சாருக்கும், படத்தின் தயாரிப்பாளர் சிவா சாருக்கும், என் குரு இளையராஜா சாருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு மியூசிக் டைரக்டராக ஆயிருக்கேன், படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நல்ல கதைகளை தேர்வு செய்கிறேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூலமான ஆதியான காரணம் ராஜா சாரோட இசை எனக்குள்ள அதிகமாக ஓடி இருக்கு. ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும் அவர் மியூசிக் வச்சு தான் நான் கதையை கேட்கறது. பிச்சைக்காரன் படத்துக்கு ஆக்சுவல் மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் தான். அவர் இன்ஸ்பிரேஷன் தான் என்கிட்ட வெளியே வந்திருக்கு. அவரே என் படத்துக்கு ஆக்சுவலி சாரோட 1000 படத்துக்கு கிட்ட மியூசிக் பண்ணியிருக்காங்க ராஜா சார். இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு அவர் மியூசிக் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான். இது எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாகவும் அவார்டாகவும் நினைக்கிறேன். சார் மனசு ரொம்ப குழந்தை மாதிரி, எந்த ஈகோவும் பார்க்காம, இன்னைக்கு கூட கோயிலில் கேசட்டு சிடி ரிலீஸ் பண்ணும்போது வா என் பக்கத்தில் நெல்லு, வலது பக்கம் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் வரைக்கும் வச்சு விட்டு ரொம்ப அன்பா இந்த படத்தை எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். அப்புறம் சிவா சார், அவரோட ஒவ்வொரு மூவையும் பார்க்கும்போது பயமா இருக்கும் எனக்கு. சார் கொஞ்சம் குறைஞ்ச செலவில் பண்ணுங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போடாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இல்லை சார் நான் போடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். போஸ்டர்ஸை பார்க்கும்போது ராதாரவி சாரா இருக்கட்டும், சோனம் சூர் சாரா இருக்கட்டும், எல்லாருமே ரோபோ சங்கர் சார் எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டா போட்டு ரொம்ப பொருட்செலவில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கு முக்கியமான காரணமாக வேர்வை சிந்தி உழைச்சி அருமையான படமாக கொடுத்த என்னுடைய இயக்குனர் பாபு யோகேஸ்வரன் ரொம்ப ஒரு சிறந்த இயக்குனர் பட்டியலில் ஃபியூச்சரில் வருவார். ரொம்ப அருமையான வசன கர்த்தா. இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தேன், இன்னொரு கதை இருந்தால் சொல்லுங்கள் சார் கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறோம் சார் கண்டிப்பாக. ராஜா என் ஃப்ரெண்டோட பையன் நடிச்சிருக்கான் அந்த படத்தில், ரொம்ப நல்லா வருவான் ராஜா பையன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் கூடிய சீக்கிரம் இந்த ஜனவரி மாதம் இறுதியில் தியேட்டருக்கு வரும். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு பிச்சைக்காரில் ஒரு 70% இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி சார்.